காலையில் 7:30 மணிக்கு மேலே தான் தெரியும் அன்றைக்கி சடோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே கடன்னு கார சட்னிக்கு 2 தக்காளி 10 சின்ன வெங்காயம் 2 பல் பூண்டு வரமிளகா கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி வச்சுக்கணும். பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் தாளிப்பு கொடுக்கணும். காலையிலேயே மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி பாப்பாவை இன்றைக்கி சனிக்கிழமை தான் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவளே மழை நின்னதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்ட்டு டப்பாவில் பால் ஊற்றி குடின்னு சொல்லிட்டு கீழே போய் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேலே வரதுக்குள்ளே பெட்டெல்லாம் பாலை கொட்டி காலையிலே டென்ஷன் ஆக்கி விட்டுட்டா. பெட்டு கவரெல்லாம் கழட்டி தூர போட்டிருந்தேன். அவள் இழுத்து ஒரு ஓரமாக எப்படி சைஸாக படுத்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்கள். ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தாளிப்புக்கு நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை கழுவி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக கார சட்னி ரெடி ஆயிரும். கம்பு தோசையும் சுட்டு கார சட்னியும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.